நெல்லை அரிசியாக்கி மீண்டும் ஒப்படைக்காத 60க்கும் அதிகமான ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கிறது. மூடப்படும் தருவாயில் இருந்த ஆலைகளின் உரிமையாளர்களை மீள வலுப்படுத்தும் நோக்கிலேயே அவர்களுக்கு நெல் விநியோகிக்கப்பட்டதாக சபையின் தலைவர் KP ஜெயசிங்க கூறுகின்றார். 100க்கும் அதிகமான ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் விநியோகிக்கப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். எவ்வாறாயினும் 40க்கும் குறைவானவர்களே நெல்லை அரிசியாக்கி மீள ஒப்படைத்துள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் சுட்டிக்காட்டுகின்றார். எனவே அரிசி ஆலை வழங்காத ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த முறை போகத்தில் 97,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்த போகத்திற்கான நெல் கொள்வனவு தொடர்பான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் KP ஜெயசிங்க குறிப்பிடுகின்றார்.